அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். சமூகத்திற்காகவும் மக்களுக்காகவும் போராடி சிறைக்கு சென்று விடுதலையாகி வருகிறவர்கள் கூட இப்படி தீரா தீரா என்று KGF பாடலை போட்டுக்கொண்டு கெத்தாக கார் அணிவகுப்புடன் குதூகலத்துடன் வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்மையற்ற ஒரு செயலை செய்துவிட்டு அப்படி வந்ததுதான் நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாவேரி ஹனகல்லில் உள்ள ரெஸ்டாரண்டில் 2023ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெண் ஒருவர் வேறு மதத்தைச் சேர்ந்த ஆண் நண்பருடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இது பற்றி அறிந்த ஹனகல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று பெண்ணிடம் தகராறு செய்து அவரை தாக்கியுள்ளனர். மேலும் அப்பெண்ணை ஒரு காரில் வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து கூட்டு பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்தது. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 17 பாலியல் கொடூரன்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 10 பேர் ஏற்கனவே ஜாமீனில் வெளியே வந்துவிட்டனர். வழக்கின் முதல் குற்றவாளியான அப்தான், முகமது சாதிக், சோயிப் முல்லா உள்ளிட்ட 7 பேருக்கு தற்போது ஹாவேரி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனால் வெளியில் வந்த 7 பேருக்கும் அவர்களின் சொந்த ஊரில் நண்பர்கள் கார் அணிவகுப்புடன் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். அரசியல்வாதிகள் போன்று 7 பேரும் காரின் மேல் பகுதியை திறந்து கையை அசைத்தபடி சென்றனர். மேலும் தீரா தீரா என KGF பாடல் பாட, KGF பட பாடல், அண்ணாத்த ஆடுரா, ஒத்திக்கோ ஒத்திக்கோ என பாடல்களை போட்டுக்கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பை மீண்டும் சீண்டும் வகையில் கெத்து காட்டிக் கொண்டு சென்ற ரீல்ஸ் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் ஜாமீனில் வந்த 5 பேரை போலீசார் மீண்டும் கைது செய்துள்ளனர். தங்களது குற்றத்தை உணர்ந்து மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்க வைப்பதற்குத்தான் சிறை தண்டனைகளே வழங்கப்படுகின்றன. ஆனால் பாலியல் வன்கொடுமை என்னும் கொடூர செயலை செய்துவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் ஏதோ வீரமான செயலை செய்தது போல் வருகிறார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு காவல்துறை ஜாமீன் கொடுக்க முன்கூட்டியே கடுமையான எதிர்ப்பை நீதிமன்றத்தில் காட்டியிருக்க வேண்டுமல்லவா? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் மீண்டும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தவர்களையும் தண்டிக்க வேண்டும். சிறையில் நன்னடத்தை அலுவலர்கள், உளவியல் வல்லுநர்கள் எல்லாம் சம்பளம் வாங்கிக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? பாலியல் வன்முறை என்பது ஒரு கோழைத்தனம். அது எப்படிப்பட்ட கொடூர குற்றம் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்திருக்க வேண்டுமல்லவா? வருகிறவர்களை அடைத்து வைத்து நீதிமன்றம் சொன்னதும் வெளியில் அனுப்புவதற்கு பெயர் சிறைச்சாலைகளா என கடுமையான கேள்விகளை எழுப்புகிறார்கள் பெண்ணிய செயற்பாட்டாளர்களும் சமூக ஆர்வலர்களும். அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.